ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லாம் உள்ள ஞானக்கார விநாயகர் பெருமானை வணங்கி பெற்றோர்களை வணங்கி நமது வாராகமிகிரர் ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி பள்ளியின் நிறுவனரும் நமது குருவாகிய ஏழ்முக ஐயா அவர்களின் பாதம் வணங்கி என்னுடைய குருநாதர் வெள்ளையன் ஐயா அவர்களின் பாதம் வணங்கி மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து குருமார்களையும் வணங்கி எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நமக்கு ஜாதகத்துல நிறைய பாவங்கள் நல்ல பாவங்கள் இருக்குது. அதுல முக்கியமானது 5ஆம் பாவகம். அந்த 5ஆம் பாவம் என்னன்னா நாம முற்பிறவியில் செய்த நல்வினை தீவினை, இதன் காரணமாக நமக்கு 5ஆம் இடமும் 5ஆம் இட அதிபதியும் அமையறாங்க. அவங்க எப்படி அமையறாங்க அதை பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கை இப்போ தற்சமயத்தில் இருக்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. அதுல நாம செய்த நல்வினை நிறைய செஞ்சிருந்தோம்னா இப்போதைக்கு ஜாதகத்துல இந்த பிறவியில 5ஆம் இடமும் 5ஆம் அதிபதியும் சுபத்தன்மை பெற்றிருப்பாங்க. சுபத்தன்மைங்கிறது என்ன? 5ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும், திரிகோணம் கேந்திரத்துல பலமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா 5ஆம் இடத்தை குருவாவது பார்வை செய்யணும். இது செஞ்சாங்கனாக்க 5ஆம் இடம் பலமாக இருக்கணும் அர்த்தம். அது 5 அசுபத்தன்மை. நாம முற்பிறவில தீவினைகள் அதிகம் செஞ்சிருந்தோம்னாக்கா 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டு நமக்கு ஜாதகம் அமைஞ்சிருக்கும். அது அசுபத்தன்மைன்னு சொல்றோம். அந்த அசுபத்தன்மைங்கிறது எப்படி, எந்த மாதிரி இருந்தா அசுபத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடமும் 5ஆம் அதிபதியும் நீச்சம் பெற்றிருந்தாலோ, வக்ரம், அஸ்தங்கம் இல்ல கிரக யுத்தம் இது மாதிரி இருந்தாலும் அது அசுபத்தன்மையில சேரும். அதுக்கு அடுத்தது 5ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும், 5ஆம் இடத்தை பாவ கிரகங்கள் பார்வை செய்தாலும் நமக்கு அசுபத்தன்மை. சரிங்களா? அதனுடைய பயன்கள் என்ன? 5ஆம் இடத்துடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து நமக்கு என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஆன்மீகம், இறை வழிபாடு, உதவி செய்யும் குணம், நல்ல எண்ணங்கள், பொதுநல துண்டு, மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல், மூதாதையர் சொத்து, முன்னோர்களின் ஆசி, பாரம்பரிய கௌரவம் சொல்லலாம், மதிப்பு மரியாதை, பட்டம் பதவி புகழ், முன்னோர்களின் ஆசி, குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம், இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இதுல முக்கியமா நமக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா குலதெய்வம், பூர்வீகம், மதிப்பு மரியாதை. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இன்ட்யூஷன் சொல்றது. இன்ட்யூஷன் என்னன்னா பின்னாடி என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி இந்த 5ஆம் பாவத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அது எல்லாமே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா புத்திர பாக்கியம் என்ன அப்படின்னா, நல்ல புத்திரர்கள் இதுல இருந்து இந்த 5ஆம் பாவத்துல சிறப்பா இருந்துச்சுனாக்கா அறிவுள்ள கூர்மையுள்ள தெய்வாம்சை பொருந்திய குழந்தைகள்ல நமக்கு பிறகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த குழந்தைகளால பெற்றோர்களுக்கு பெருமைகள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும். அவங்களால நமக்கு சமுதாயத்துல ஒரு மதிப்பு மரியாதை புகழ் அத்தனையும் கூட சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த சொன்ன பலன்கள் எல்லாம் நல்லபடியா நமக்கு நல்ல நிலைமையில இருக்கணும்னு சொன்னா 5ஆம் அதிபதி சுபத்தன்மையோட இருக்கணும். அதே 5ஆம் அதிபதி கெட்டு போயிட்டா, 5ஆம் இடம் கெட்டு போயிருந்தா, பாதிக்கப்பட்டு இருந்தால், இப்ப நம்ம சொன்ன பலன்கள் அத்தனையுமே நமக்கு ஜாதகருக்கு ஒரு திருப்தியா இருக்காது. முழுசா நம்ம ஒரு இடத்துக்கு போனோம், இந்த காரியம் இந்த வேலை வெற்றிகரமா முடிஞ்சது அப்படின்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்காது, முடியாத மாதிரி இருக்காது. ஸோ நட்டாத்துல விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம நமக்கு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த நிலை இருக்கும், திருப்தி இருக்காது. சரிங்களா? இப்போ சொன்ன பலன்கள்ல நம்ம கிடைக்கிறதுக்கு தடை உண்டாகும். அதுக்கு அடுத்தது 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல சூரியன், ஒவ்வொரு கிரகங்களும் இருந்தால் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தாருனாக்கா அரசு உத்தியோகம் உண்டு, ஆட்சி அதிகாரம். என்னங்க? ஆட்சி அதிகாரம் உண்டு, அரசு உத்தியோகம் கிடைக்கும், ஆளுமை திறன் உண்டு, நிர்வாக திறமைகள் இருக்கும், பட்டம் பதவிகள் தேடி வரும்,
கௌரவமிக்க குடும்பம்னு சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல போய் ஒரு குடும்பத்து பேரை சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பாரம்பரிய பெயர் நிற்கும் அந்த குடும்பத்துக்கு. முன்னோருடைய ஆசை உண்டு, குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும். சரிங்களா? பாரம்பரிய பெயர் பெற்ற குடும்பத்துல இருந்து அவர் வந்திருப்பாரு. அரசு வழியில ஆதாயம் கிடைக்கும். தாய்மாமன் வழி வந்து சில சிக்கலை கொடுக்கும். இதுல சூரியன் இருந்தாக்கா தாய்மாமன் வந்து ஒரு சிறப்பா இருக்காது. தாய்மாமனுடைய ஆதரவு உதவியெல்லாம் வந்து சிறப்பா கிடைக்காது. பூர்வீகத்திலையும் சிக்கல் இருக்கும். பூர்வீகத்திலையும் சூரியன் இருந்தாருன்னா பூர்வீகம் சொத்து வந்து அப்படியே நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பூர்வீகத்திலையும் சிக்கல் இருக்குங்க ஐயா. அதுக்கு அடுத்தது புத்திர பாக்கியத்துல சூரியன் இருந்தாருன்னா சிறு தடை, தாமதம் உடனே புத்திர பாக்கியம் இருக்காது. சிறிது காலத்திற்கு அப்புறம் புத்திர பாக்கியம் இருக்கும். இவர்கள் வந்து ஆண் தெய்வங்களை விரும்பி கும்பிடுவாங்க. சூரியன் 5ஆம் இடத்துல இருந்தா ஆண் தெய்வத்தை அதிகமா விரும்பி சாமி கும்பிடுவாங்க. 2வது சந்திரன். தனிப்பட்ட முறையில 5ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது இந்த சொல்லக்கூடிய பலன் ஓரளவுக்கு இருக்கும். கிரக கூட்டு இருந்தாலோ அல்ல கிரக பார்வை பெற்றாலோ பலன் மாறுபடும். சரிங்களா? ஸோ இப்போ 5ல் சந்திரன் இருந்தா இவர் மனோகாரகர். இவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அன்புள்ள கொண்டவர், அதாவது தாராள மனசு, தயால குணம், எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு நல்ல மனசு இருக்கும் அவருக்கு. தாய்மாமனுடைய உறவு இவர் சந்திரன் இருந்தாக்கா சிறப்பா இருக்கும். அவருடைய ஆதரவு, அவருடைய உதவிகள் எல்லாமே ஜாதகருக்கு கிடைக்கும். இவரால் அவருக்கு பெருமை உண்டு, தாய் மாமாவுக்கு பெருமை உண்டு. பட்டம் பதவிகள் வந்து சேரும். அரசியலிலும் இவருக்கு பதவி கிடைக்கும். அரசு ஆதரவு உண்டு. இவர் வந்து இந்த சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வார். இப்ப நம்ம ஜோதிட சாஸ்திரம், இது ஒரு சாஸ்திரம் இல்லைங்களா, இதை அவரு கற்றுக்கொள்வார். குழந்தை பாக்கியம் உண்டு, புத்திர பாக்கியம் கிடைக்கும். இவர் வந்து பெண் தெய்வங்களே அதிகமா கும்பிடுவாரு. பூர்வீகத்துல சிக்கல் இருக்காது. சந்திரன் இருக்கும்போது பூர்வீகத்துல சிக்கல் இருக்காது. ஆன்மீகம், சாஸ்திரங்கள் இதுல எல்லாம் அவர் வந்து அதிக பற்றுடையவர். நன்கு கற்று தேர்ச்சி அடைவார். அதற்கு அடுத்தபடியாக 3வது செவ்வாய் இருந்துச்சுனாக்கா அவரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆட்சி அதிகாரம், பேச்சு வார்த்தைகள் வந்து டான் வெளியில வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஆட்சி அதிகாரம் உள்ளவர். அரசியல்ல பதவி கிடைக்கும். இவருக்கு அரசு தொடர்பு இருக்கு. முன்னோருடைய ஆசையும் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகமும் கொஞ்சம் குறைவா இருக்குங்க ஐயா. சந்திரனுக்கு இருந்ததை விட அந்த அளவுக்கு இதுல இருக்காது. இதுல கொஞ்சம் குறைவா இருக்கும். தாய்மாமன் உறவு வந்து வகையாக இருக்கும், சிறப்பாக இருக்காது. புத்திர பாக்கியம் கொஞ்சம் தாமதம் தான். செவ்வாய் இருந்தாலும் புத்திர பாக்கியம் தாமதமாக கிடைக்கும். இவரும் ஆண் தெய்வங்களை தான் அதிகமா கும்பிடுவாரு. பூர்வீகத்துல சிக்கல் இருக்கும். வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். செவ்வாய் இருந்தால் வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, பிரச்சனை, கோர்ட்டு, கேஸ் இது போயிட்டே தான் இருக்கும் பூர்வீகத்தை பொறுத்து. சரிங்களா? ஆன்மீகம், சாஸ்திரங்கள், மந்திரம் இது எல்லாருமே படிச்ச மந்திரம், மாந்திரிகம் இது அத்தனையும் அவரு கத்துப்பாரு. இவருடைய இந்த செவ்வாய் இருந்துச்சுனாக்க இவர் தான். இப்ப செவ்வாய், புதன், ராகு இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா இது முன்கூட்டியே பின்னாடி வரக்கூடியது முன்கூட்டியே அறியும் சக்தி 5ஆம் இடத்துல இருந்து கிடைக்கும். 2வது செவ்வாய் இருக்கும்போது இவரு அவரை பத்தி என்ன பேசணும் தெரியாமலே பேசி தனக்குத்தானே வில்லங்கத்தை ஏற்படுத்திட்டு அதனால பிரச்சனைகள், அதனால வம்பு வழக்கு அது அப்படி போயிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது புதன் வந்து கல்விக்காரர்கள். இவர் 5ல புதன் இருந்தாலே அவர் வந்து கல்வியில சிறப்பு உண்டு. கணிதத்துல வல்லமையா இருப்பார். வல்லவர் கணிதம் இதுல வந்து ரொம்ப வல்லவரா இருப்பாரு. அவருக்கு வந்து அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசியல்ல தொடர்பு இருக்கும். பெரிய பதவி கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பட்டம் பதவி எல்லாம் தேடி வரும். நிர்வாக திறமை இருக்கு. முன்னோருடைய ஆசை, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் புதன் இருந்த சிறப்பாவே இருக்கும். அதுல பிரச்சனை இல்லை. தாய்மாமன் உறவு புதன் தான் காரகர். உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். தாய்மாமனுக்கு காரகர் புதன் தான். ஸோ அப்போ தாய்மாமனுடைய உறவு வந்து பலமாவே இருக்கும். அவரால் இவருக்கு நல்ல ஆதரவு, உதவிகள் கிடைக்கும் ஜாதகருக்கு. இவரால் அவருக்கு வளர்ச்சி இருக்கு ஜாதகரால. புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்கும். இவர் வந்து பெண் தெய்வங்களே அதிகமா கும்பிடுவாரு. பூர்வீகத்துல சிக்கல் கிடையாது.
மந்திரம், மாந்திரீகம், ஆன்மீகம், சாஸ்திரம், புரோகிதம் இது எல்லாமே முதல்ல இருக்கிறவங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு, கத்துப்பாங்க. முன்கூட்டி அறியும் சக்தி, வருமுன் அறியும் சக்தியும் இவருக்கு அதிகமா இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது குரு. 5ஆம் இடத்துல குரு இருந்தா நமக்கு என்ன நடக்கும்? குருனாலே நமக்கு தெரியும், நல்ல சுப கிரகம் அது. சுப பலன்களை தான் அதிகமா கொடுப்பாரு. அவர் இருந்தாலே நமக்கு பொதுவான கருத்து என்ன? ஆசிரியர், பிராமணர், புரோகிதர் எல்லாமே சொல்லலாம். சாஸ்திரங்கள் இது எல்லாமே அது இருக்கிறவங்க கத்துப்பாங்க. அரசு உத்தியோகம், அரசியல்ல பதவி இது எல்லாமே கிடைக்கும். பட்டம் பதவி தேடி வரும். நிர்வாக திறமை அவருக்கு அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாய்மாமன் உறவு பலமா இருக்கும். புத்திர பாக்கியமும் இருக்கும். புத்திரத்துக்கு காரனே அவருக்கு குரு தான். சரிங்களா? சோ அப்ப குரு இருக்கும்போது கண்டிப்பா புத்திர பாக்கியம் உண்டு. இவர் ஆண் தெய்வங்களை தான் அதிகமா கும்பிடுவாங்க. ஆன்மீகம், சாஸ்திரம், மந்திரம், மாந்திரீகம் இந்த மாதிரி விஷயமும் குரு இருந்துச்சுனாக்கா கத்துப்பாங்க, தெளிவாயிடுவாங்க. இவர்களுக்கும் வருமுன் அறியும் சக்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். ஸோ குரு இருந்ததுல எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் இருந்தா ஐயா பேசி முடிச்சாரு. சுக்கிரன் இருக்கும்போது 5ல் சுக்கிரன் இருந்தா புத்திர பாக்கியம் கொஞ்சம் தடையா தான் வரும், பொறுமையா தான் கிடைக்கும். லேட் பொறுமையா, தடை தாமதத்துக்கு பின்னாடி தான் கிடைக்கும். இது அவருக்கும் அரசு உத்தியோகம் உண்டு, அரசியல் ஈடுபாடு தொடர்பு இருக்கும். பட்டம் பதவிகள் தேடி வரும். நிர்வாக திறமை இருக்கு. முன்னோர்கள் ஆசி உண்டு. குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். இவர் பெண் தெய்வங்கள் அதிகமா கும்பிடுவாங்க. பூர்வீகத்துல சிக்கல் கிடையாது, பூர்வீகம் சிறப்பா இருக்கும். ஆன்மீகம், சாஸ்திரங்கள் இது எல்லாமே கத்துப்பாரு. 2வது, அந்த சுக்கிரன் தனியா இருக்கிற ஜாதகர் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வசீகரமா இருப்பார். கொஞ்சம் இல்ல, நல்லாவே அழகா இருப்பார். மற்றவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணை பார்த்தாலும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய முக தோற்றம், உடல் அமைப்பு கண்டிப்பா இருக்கும். சுக்கிரன் சொல்லி ஐயா முன்னாடி சொன்னார், சுக்கிரன் தான் அழகை கொடுக்கிறவர் அவர் தான், சுகபோகத்தை கொடுக்கிறவர் அவர் தான், எல்லாமே அவர் தான். ஸோ அப்ப அந்த சுக்கிரன் 5ல் இருக்கும்போது அழகா இருப்பாங்க. ஒருத்தரை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அங்க இருக்கும். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது சனி பகவான் 5ல் இருந்தால் என்னென்ன நடக்கும்? அரசு உத்தியோகத்திலேயோ அரசியல்னா அவர் தொடர்பு தான் வச்சிருப்பாரு. அதுல சில தடைகள் ஏற்படும், பிரகாசமா இருக்க முடியாது. அதனால தொடர்பு இருக்கும், கண்டிப்பா அதுல தொடர்பு இருக்கும். முன்னோருடைய ஆசை, குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் தடைபடும். ஒரு சிறிதளவு ஓரளவு தான் இருக்கும். ரொம்ப குருவுல இருக்கிறது 100%. இவரோட இருக்கிறது ஒரு 25-30% தான் அந்த அளவுக்கு இருக்கும். அந்த நம்பிக்கை. தாய்மாமன் உறவு பகை, புத்திர பாக்கியம் தடை ஏற்பட்டோ இல்லைன்னா தடை ஏற்பட்டு தாமதமாக தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும். இவர்கள் பெண் தெய்வத்தை வணங்குவார்கள். பூர்வீகத்தில் சிக்கல் உண்டு, வம்பு வழக்கு உண்டு. சனி பகவான் இருந்தாலும் பூர்வீகத்துல வம்பு வழக்கு, சிக்கல் அது சம்பந்தமா அவரு வருத்தப்பட்டு தான் இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அதுல இருக்கும். ஆன்மீகம், சாஸ்திரங்கள் இந்த மாதிரி விஷயத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி பாதி அப்படி பாதி, நம்பிக்கையே இல்லாமலும் நம்பிக்கையா இருக்கிற மாதிரி இருப்பாரு. ஆனா குறைவான நம்பிக்கை தான், ஃபுல்லா நம்ப மாட்டாரு. சரிங்களா? இப்ப இது இருக்கும் மாதிரியே தான் சபா இருக்கும்போது எப்படி தன்னைத்தானே பேச தெரியாம பேசி தனக்கு தானே சொல்கிறாங்க இல்லைங்களா, தன்னுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்திப்பார். இப்போ சனி இருந்தாலும் அதையே தான் அவர் செய்வார். தன்னுடைய செயல்ல சரியான முறையில வார்த்தையை விடாம தப்பா பேசி சிக்கல்ல மாட்டிப்பார். இதனால அவருக்கு ரொம்ப வழக்கு வரும். அதுக்கு அடுத்தது 5ஆம் இடத்தில் ராகு பாத்தீங்கன்னாக்க ஆன்மீகம், இறை வழிபாடு, சாஸ்திரம் இதெல்லாம் கொஞ்சம் தாங்க, ஒரு 20% தான் நம்பிக்கை இருக்கும், முழுசா இருக்காது. பூர்வீகம், வில்லங்கமான பூர்வீகம், இவங்க பூர்வீகத்தை மாத்திக்கணும். பூர்வீகத்தை மாத்திட்டா சிறப்பா இருப்பாங்க. அரசியல் தொடர்பு இருக்குங்க. தாய்மாமனுக்கு தோஷம் இருக்கு, கண்டாதி தோஷத்தை ஏற்படுத்தும். ராகு இருந்தால் மரணத்துக்கு ஒப்பான தோஷத்தை கொடுப்பாரு.
புத்திர பாக்கியம் பாத்தீங்கன்னாக்கா புத்திர பாக்கியம் தாமதமாக தான் கிடைக்கும். ஆனா மருத்துவம் செய்யணும். மருத்துவமோ அல்லது பரிகாரமோ இதை செய்தாக்க குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லீகல் பிசினஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, சட்டத்திற்கு புறம்பாக அரசுக்கு விரோதமான செயல்களை செய்து அதனால் அவர் தண்டனைக்கு உள்ளாக்குவார், தண்டனையை அனுபவிப்பார். அது அபராதமும் கட்ட மாதிரி ஒரு நேரிடும். ராகு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இல்லீகல் பிசினஸ் பண்ணுவாரு, தண்டனை கொடுப்பாங்க, அபராதமும் கட்டுவார், கட்டிதான் ஆகணும். இவரும் தனக்கு தானே தன்னுடைய பெயருக்கு புகழுக்கு எல்லாத்துக்கும் இவரே கலங்கம் விளைவிச்சுக்குவார். அசைவ பிரியவரா இருப்பார், அசைவம் அதிகமா சாப்பிடுவார் ராகு இருந்துச்சுனாக்கா. அதுக்கு அடுத்தது தெய்வங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மனித முகம் அற்ற தெய்வம், உருவம் இல்லாத தெய்வம், இது மாதிரி இருக்கிற சாமி தான் இவங்க அதிகமா கும்பிடுவாங்க. அடுத்தது ஐந்துல கேது. ஐந்தில் கேது இருந்தால் ஆன்மீகம், அவர் பாத்தீங்கன்னா ஆன்மீகவாதின்னு நம்ம சொல்லலாம். ஆன்மீகத்துக்கும் இறைவனிக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஜாதகம் அது, ரைட்டுங்களா? ஸோ அவரு இல்லற வாழ்வில் பற்று இல்லாமல் கிட்டத்தட்ட சன்னியாசியாவே மாறிடுவார். சன்னியாசி வாழ்க்கை தான் அவர் வாழ வேண்டும். சாஸ்திரம் தான் ஆன்மீகம், இறை வழிபாடு, சாஸ்திரம் இதையெல்லாம் நிறைய கத்துப்பாரு, ஜோதிடத்தை கத்துப்பாரு, எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும், கத்துப்பாரு. முன்னோருடைய ஆசையும் குலதெய்வ அனுகிரகமும் அவருக்கு அதிகமாவே இருக்கும். தாய்மாமன் இவருக்கு ராகுமாரியா தாங்க. தாய்மாமனுடைய தோஷம் பகை உண்டு, அவருக்கும் மரணத்துக்கு ஒப்பான கண்டாதி தோஷத்தை தாய்மாமனை கொடுப்பாரு. சரிங்களா? ரெண்டாவது புத்திர பாக்கியம் ராகுமாரியா தான். மருத்துவ பரிகாரம் செய்யணும், மருத்துவத்தின் பேரிலோ அல்லது பரிகாரம் செஞ்சாலோ குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குரு இருந்தாருனாக்கா, குரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகள் தெய்வாம்சம் பொருந்திய நல்ல புத்தி கூர்மையுள்ள அறிவாற்றல் மிக்க குழந்தையா பிறக்குங்க. இந்த குழந்தையால அவங்களுடைய தாய் தந்தையருக்கு மிகப்பெரிய வெகுமதி என்னன்னா புகழ். இவங்களால அவங்களுக்கு புகழ் பெருமை எல்லாமே சேருங்க. சரி, இது இவ்வளவு 5ஆம் பாகத்தினுடைய இதுல ஒரு சின்ன கடைசியா என்னன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் ஆதியும் 9ஆம் ஆதியும் ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணம் எங்க இருந்தாலும் சிறப்பான பலனை கொடுப்பார்கள். அவர்களுக்கு வரக்கூடிய இன்னொரு ஆதிபத்திய 3, 6, 11, 12 எதுவாக இருந்தாலும் சிறப்பான பலனையே கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி நூல்ல சொல்லியிருக்கீங்க. இது எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.